எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். தள்ளப்பட்ட கள்ளாம் எடுத்து நிறுத்தினீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளப்பட்டு விட்டேனே என்று கவலைப்படாதுங்க. தள்ளப்பட்ட கல்லை தான் அவர் தலைக்களாய் மாற்றி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் தள்ளப்பட்ட கல்லை தான் தலைக்கல்லாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நிச்சயம் உங்களை தலை சிறந்த பாத்திரமாய் மாற்றுவார். நீங்கள் சோர்ந்து போகாதங்க. இந்த காரியத்தை குறித்து பயப்படாதங்க. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செபிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட எஸ்தர் ராஜாத்தியை ஆமென் உயர்த்தி காண்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட சபல வரிக்கார் யோசேப்பை ஹல்லேலூயா தலைக்களாய் கர்த்தர் மாற்றினார். அப்படியாய் பாருங்கள், ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சாங்க. தள்ளப்பட்ட கல்லாக என்ன செஞ்சாங்க? ஹல்லேலூயா மனுஷங்க பண்ணினாங்க. அவர் நன்மை தான் செஞ்சார். அவர் தீமை செய்யலை பாருங்கள், நன்மை செய்கிறாரவே சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வமாய் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கலாம், மனுஷனால் தள்ளப்பட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒடுங்கி போயிருக்கலாம், வியாதியில், பிரச்சனையில், செபல வரி கதூரி வீக்கரவா, ஒடுக்கத்தில் இருக்கலாம், கவலையில் இருக்கலாம், இழந்து போயிருக்கலாம், சரீர பலனை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், அது நிமித்தம் எல்லாரும் உங்களை தள்ளி இருக்கலாம். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லை தான் அவர் நினச்சிறாரு தலை சிறந்த பாத்திரமாய் மாற்றுகிறார் பாருங்கள். பைத்தியங்களை தான் அவர் நினச்சிறாராம் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஞானமில்லாத பிள்ளைகளை தான் அவர் தெரிந்து கொள்கிறார். நான் ஒரு பைத்தியம் தான் பாருங்கள். ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாதவள் தான், தள்ளப்பட்ட கல் தான், புறக்கணிக்கப்பட்ட கல் தான், ஒன்றுக்குமே உதவ மாட்டா. சபல வரைக்கும் இப்படி தான் இனி உலகம் பேசிச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், நான் நினச்சி பார்க்கேன். எனக்கு ஆமாம், இந்த உலகம் பல பேர் கொடுத்துச்சு, பல பெயர் எனக்கு வைத்தார்கள். ஆனால் கர்த்தர் வைத்த பேர் ஊழியக்காரின்னு சொல்லி கர்த்தர் பெயர் வைத்தார். இன்றைக்கி உங்களுக்கு நீ பாடுகள் நிமித்தம், சூழ்நிலைகள் நிமித்தம் உங்களுக்கு பலரும் பல பேர் வச்சுருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தலை சிறந்த பாத்திரமாய் மாற்றப்போகிறார். இருக்க இந்த பாடுகளை நீங்கள் எழும்பிடுவீங்க. ஆமே, கர்த்தர் இந்த பிரச்சனையை மாற்றுவார், அந்த குழப்பத்தை மாற்றுவார். அதிசீக்கிரத்தில் நீங்கள் இந்த லேசான உபத்திரம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கும் வல்லில். உள்ளார்ந்த மனிதனை கர்த்தர் உங்களுக்கு புதிதாக்குவார். பாடுகள் துன்பங்கள் வரும்பொழுது பாருங்கள், நீ சோர்ந்து போயிடாதங்க. என் பிள்ளை துதிக்கிறாங்களா, செபிக்கிறாங்களா, அவர் டெஸ்ட்டு பண்ணி பார்ப்பாரு பாருங்கள். அல்லையா, யோபு டெஸ்ட்டு பண்ணி தான் பார்த்தாரு. ஆனால் அவர் பாருங்க தேவ நாமத்தை தூஷிக்கலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம்னு சொன்னார் பாருங்கள். இழந்து போன ரெண்டு மடங்கு பெற்றுக்கொண்டாராம். நீங்கள் 2 மடங்கு பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் உங்களை தலைக்களாய் மாற்றுவார். புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட இடத்துல, இது என்னத்துக்கு உதவும்னு சொல்லி தள்ளப்பட்ட உங்கள் குடும்பத்தை அவர் தலைக்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபல வரி கதூரி வீக்கரவா. ஐயோ, இப்படி கிடக்கிறேன், அந்த பிரச்சனை மாறிடுமா, இந்த குழப்பம் மாறுமா, என் கணவன் என் மனைவி இப்படி ரட்சிக்கப்படுவார்களா, நான் ஆசீர்வாதமாக இருப்பேனா, எழும்பிடுவேனா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை எழுப்புவார். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பாவங்களை மன்னிப்பார், உங்களை செபிக்க வைப்பார், துதிக்க வைப்பார், அபிஷேகத்தை ஊற்றுவார். மீண்டுமா நீங்கள் எழுப்பி ஊழியம் செய்வீங்க. சோர்த்து போகாதங்க. நான் அப்படி தான் நினைத்தேன். இனி அவ்வளோதான், எல்லாமே போச்சு, எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன.
ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது. திரும்ப தான் பாருங்க, அல்ல கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தார் எனக்கு. நீ ஊழியத்தை செய்யுமா, இப்படி பண்ணு, அதை பண்ணு, நான் உன் கூட இருக்கிறேன். எல்லாரும் உன்னை தள்ளிட்டாங்களா, நான் உன் கூட இருந்த அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுன்னு சொல்லி மாற்றி விட்டா. ஹல்லேலூயா. இன்னும் தப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகளை கொண்டு செய்ய போகிறார். உங்கள் கணவனை கொண்டு, உங்கள் மனைவியை கொண்டு, குடும்பத்தை கொண்டு அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். தலை சிறந்த பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி இறங்கட்டு, அக்கினி 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 இறங்கட்டையா. இந்த கட்டுகளை ஒட்டாய்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பாதாள கட்டு, மந்திரக்கட்டு, தந்திரக்கட்டு, பொல்லாத பொறாம கட்டுகளை ஒட்டாய்க்கிறேன். கவலைப்பட்டு தள்ளப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா, அதே இடத்த தலை சிறந்த பாத்திரமாக உயர்த்துங்கப்பா. பரிசுத்த ஆவியில் அசைவாடுங்க. அக்கினி 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 இறங்கட்டும் ஐயா. கட்டுகளை ஒட்டாய்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பாவங்களை சாபங்களை மன்னிங்க 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 மன்னிங்க. பகலெல்லாம் பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம், இரவை காண செய்திரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா. பிள்ளையோட இடைப்படுங்க, பேசுங்க, அபிஷேகத்தை கொடுங்க 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 கொடுங்க. செபிக்க வைங்க, துதிக்க வைங்க இயேசப்பா. அந்த கட்டுகள் உடையட்டும் ஐயா. என்ன காரியத்தை அழுது கொண்டு அதே காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை செய்து தலை சிறந்த பாத்திரமாய் மாற்றுவீராக இயேசப்பா. நீ வழி திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். அடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.